வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். ஜிப்மர் மருத்துவமனையில் இரட்டை குடியுரிமை பெற்ற மாணவர்கள் சேர்ந்தது குறித்து ஆளுநரிடம் புகார் அளித்திருந்தோம். சபாநாயகர் செல்வம் தகவல். புதுவையில் நேற்று பெய்த மழையில் தற்காலிக பேருந்து நிலையம் சேரும் சகதிகமாக மாறியது. பயணிகள் அவதி. முதலமைச்சர் ரங்கசாமி தன்னுடைய சுகாதாரத்துறையை கவனிப்பதில்லை. இது தொடர்பாக ஆய்வுகள் நடத்தப்படவில்லை. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. அரசு சார்பில் புதுவை சிவம் நினைவு நாள் அனுசரிப்பு. சபாநாயகர் அமைச்சர்கள் பங்கேற்று அஞ்சலி. இனி விரிவான செய்திகள். புதுவையில் 15 ஏக்கர் நிலப்பரப்பில் 576 கோடி ரூபாய் செலவில் தலைமை செயலகத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த சட்டமன்றம் கட்ட துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். மத்திய அரசு அனுமதி கிடைத்தவுடன் விரைவில் அடிக்கல் நாட்டு விழா துவங்கப்படும் என்று சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், புதுவையில் முந்தைய துணைநிலை ஆளுநரால் 1.5 ஆண்டு காலமாக புதிய சட்டப்பேரவை வளாகம் கட்டுவதற்கான கோப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது புதிய ஆளுநர் கைலாசநாதன் கையெழுத்திட்டு ஒப்புதல் அளித்துள்ளார். அதன்படி மத்திய உள்துறை அச்சகத்தின் அனுமதிக்கு கோப்பு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதற்கு புதுவை அரசு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் 15 ஏக்கர் நிலப்பரப்பில் 576 கோடி ரூபாயில் தலைமைச் செயலகத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த சட்டப்பேரவை கட்டிடம் கட்ட விரைவில் அடிக்கல் நாட்டப்படும் என்றார். ஜிப்மர் மருத்துவமனையில் இரட்டை குடியுரிமை பெற்ற மாணவர்கள் சேர்ந்தது குறித்து ஆளுநரிடம் புகார் அளித்திருந்தோம். அந்த இடங்களை புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்களுக்கு ஒதுக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டார். புதிய துணைநிலை ஆளுநரும் தலைமை செயலரும் அரசுக்கு ஒத்துழைப்பு அளித்து வருகின்றனர். இதனால் அனைத்து மக்கள் நலத்திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் அதிகார மையமாக இருந்த புதுச்சேரி அரசு தற்பொழுது இணக்கமான சூழலில் உள்ளதை அடுத்து 2 ஆண்டிற்கும் இந்த இணக்கமான சூழல் தொடரும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுவையில் நேற்றிரவு பெய்த மழையால் தற்காலிக பேருந்து நிலையமான ஏஎஃப்டி மைதானம் சேரும் சகதிகமாக மாறியதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். புதுச்சேரி நகர் மற்றும் ஊரக பகுதிகளில் நேற்றிரவு இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இதனால் நகரில் பல இடங்களில் மழைநீர் குளம் போல தேங்கியது. புதுச்சேரியில் பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் மறைமலையடிகள் சாலையில் உள்ள பேருந்து நிலையத்தில் பயணிகள் நடைபெற்று வருகின்றது. இதன் காரணமாக கடலூர் சாலையில் உள்ள ஏஎஃப்டி மைதானம் தற்காலிக பேருந்து நிலையமாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மழையால் ஏஎஃப்டி மைதானத்திலும் தண்ணீர் தேங்கியது. இன்று காலையில் மழைநீர் தேங்கிய பகுதிகள் சேரும் சகதியுமாக மாறியதால் பேருந்து நிலையத்திற்கு வந்த பயணிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். இதையடுத்து புதுச்சேரி நகராட்சி சார்பில் தண்ணீர் உறிஞ்சும் வாகனங்கள் மூலம் பேருந்து நிலையத்தில் தேங்கிய மழைநீர் அகற்றப்பட்டது. மேலும் ஜேசிபி இயந்திரம் கொண்டு சகதியையும் அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புதுவையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மத்தியில் பாஜகவுடன் கூட்டணியில் உள்ள அரசியல் கட்சிகள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றது. ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் பாஜகவின் ஓட்டு வங்கி பாதிக்கும் என்பதால் மத்திய பாஜக ஜாதிவாரி கணக்கெடுப்பை தாமதப்படுத்தி வருகிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளார். ஆனால் புதுச்சேரியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி மௌனமாக உள்ளார். புதுச்சேரி அரசு உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை நிறுத்தி வைப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமியின் அறிவிப்பு காற்றில் பறக்க விட்டுப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வு ஏழை எளிய மக்களை கடுமையாக பாதிக்கும். மின்கட்டண உயர்வை புதுச்சேரி அரசு திரும்ப பெற வேண்டும். மின்கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சியினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் மருத்துவமனைகளில் கொடுக்கப்படும் மருந்துகள் காலாவதியான மருந்துகளை ரீபேக் செய்து விநியோகிக்கப்படுகிறது. புதுச்சேரியில் பல்வேறு மருந்து கடைகளிலும் இது போன்ற மருந்துகள் விற்பனை செய்யப்படுகின்றது. இது மக்களின் உயிரோடு விளையாடும் செயல். முதலமைச்சர் ரங்கசாமி தன்னுடைய சுகாதாரத்துறையை கவனிப்பதில்லை. இது தொடர்பாக ஆய்வுகள் நடத்தப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. புதுவை காவல் நிலையங்கள் கட்ட பஞ்சாயத்து செய்யும் இடமாக மாறிவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அரசின் அனுமதி பெறாமல் சட்டத்திற்கு புறம்பாக பல்வேறு கட்டிடங்கள் அங்கு கட்டப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார்.
கவிஞர் புதுவை சிவம் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை அரசு சார்பில் கவிஞர் புதுவை சிவம் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி காமராஜ் சாலை சித்தன்குடி சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து கவிஞர் புதுவை சிவத்தின் குடும்பத்தினர், தமிழ் ஆர்வலர்கள், கவிஞர்கள் உட்பட பலர் புதுவை சிவம் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி காவல்துறையில் 305 போலீசார் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுவை காவல்துறையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் காவலர்கள் என 400க்கும் மேற்பட்டோர் கூண்டோடு இடமாற்றம் செய்யப்பட்டனர். அடுத்த சில மணி நேரங்களில் அந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டதாக அறிவிப்பு வெளியானது. இது காவல்துறையின் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றி வரும் காவலர்கள் 305 பேர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் புதுச்சேரி ஆயுதப்படையில் பணியாற்றி வருபவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கான உத்தரவை புதுவை காவல்துறை தலைமையகம் SP சுபம் கோஷ் பிறப்பித்துள்ளார். பாரதிதாசன் கைப்பந்து கழகம் சார்பில் மாநில அளவிலான சாம்பியன் லீக் போட்டி அரியாங்குப்பம் பகுதியில் நடைபெற்று வருகிறது. நேற்று துவங்கிய ஆட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், தொகுதி தலைவர் ராஜா, கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி கீதநாதன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று விளையாட்டு வீரர்களை அறிமுகம் செய்து உற்சாகப்படுத்தி விளையாட்டுப் போட்டியினை துவக்கி வைத்தனர். கடந்த புதன்கிழமை துவங்கிய இந்த விளையாட்டுப் போட்டியானது தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெறுகிறது. இதில் புதுவையை சேர்ந்த சிறந்த 8 அணிகளும், தமிழகத்தை சேர்ந்த 4 அணிகள் மற்றும் பெண்கள் அணியின் அருண் இப்போட்டியில் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். புதுச்சேரி ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற AR ரஹ்மான் மேல்நிலை பள்ளியில் விளையாட்டு தின விழாவில் ஆயுதப்படை பிரிவு கமாண்டன்ட் டாக்டர் ரக்ஷனா சிங் கலந்து கொண்டு பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை பிரிவு கமாண்டன்ட் டாக்டர் ரக்ஷனா சிங் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றி பள்ளி அளவில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி காவல்துறை துணை ஆய்வாளர் மௌலா சாஹிப் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். பள்ளி மாணவ மாணவியர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை சிறப்பாக அரங்கேற்றினர். விழாவிற்கான ஏற்பாட்டினை அப்துல் கஃபார், அப்துல் கரீம் சேட், கல்வி அறக்கட்டளை உறுப்பினர்கள், பள்ளியின் தாளாளர் நிசார் அகமது, பள்ளியின் முதல்வர் ஃபராகான், மேலாளர் முக்தார் அகமது, கல்வியாளர் பாலமுருகன், பள்ளியின் ஆசிரியைகள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி வந்த சமத்துவ மக்கள் கழகம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எர்ணாவூர் நாராயணனுக்கு புதுச்சேரி நாடார் பேரவை சார்பில் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாடார் பேரவை தலைவர், பனைமர நல வாரிய தலைவர், சமத்துவ மக்கள் கழகம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எர்ணாவூர் நாராயணன் வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திற்கு போகும் வழியில் பாண்டிச்சேரி மாநில நிர்வாகிகள் ராஜீவ்காந்தி சிலை அருகில் கருப்பட்டி காப்பி கடையில் வைத்து வழி அனுப்பி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் நாடார் பேரவைத் தலைவர் வரதராஜ், செயலாளர் மகாராஜா, பனைமர நலவாரிய வேல்முருகன், கோபாலகிருஷ்ணன், செல்வராஜ், கோவிந்தராஜ், முத்துப்பாண்டியன், பொன்ராஜ் ஆகியோர் எர்ணாவூர் நாராயணனுக்கு சால்வை அணிவித்து வழி அனுப்பி வைத்தனர். கவிஞர் புதுவை சிவம் நினைவு நாளில் பூர்ணாங்குப்பம் தனசுந்தரம் சேரிட்டபிள் சொசைட்டி மூலம் பனை விதை வழங்கும் விழாவை சபாநாயகர், அமைச்சர்கள் துவக்கி வைத்தனர். புதுவை அரசு சார்பாக மறைந்த மூத்த கவிஞர் புதுவை சிவத்தின் நினைவு தினத்தையொட்டி பாலாஜி தியேட்டர், காமராஜர் சாலையில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு வந்தவர்களுக்கு பூர்ணாங்குப்பம் தனசுந்தரம் சேரிட்டபிள் சொசைட்டி மூலம் பனை விதை வழங்கப்பட்டு அவைகளை பொது இடத்தில் விதைக்க கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுவை சிவம் இலக்கிய பேரவைத் தலைவர் சிவ இளங்கோ மற்றும் புதுவை சிவம் குடும்பத்தாருடன் சொல்லாய்வு செல்வர் வேல்முருகன் ஆகியோர் பங்கு பெற்றனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பரிசுகளை அள்ளி சென்றனர்.
இந்த போட்டியை புதுவை சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கொடியசைத்து துவக்கி வைக்க புதுவையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு சிட்டிங் கிரிக்கெட், கபடி, ரிங் பால், த்ரோ பால், வாலிபால் உள்ளிட்ட 6 வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளிகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பரிசுகளை வென்றனர். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு விருதுகளும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது. விளையாட்டுப் போட்டிக்கான ஏற்பாடுகளை ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மஸ் சங்க தலைவர் ராஜேந்திரன், செயலாளர் சிவகணபதி, ஈவென்ட் தலைவர் பாலாஜி, பழனிசாமி, துணைத் தலைவர் ஹாஜா முகமது, பொருளாளர் சோபன் குப்தா, துணை ஆர்கன்சர் மகேஸ்வரன் மற்றும் நிர்வாகிகள் சந்திரசேகரன், உதயகுமார், அன்பழகன், ஜி.வி. கிருஷ்ணமூர்த்தி, பாலமுரளி, சாமுண்டி, அம்பலவாணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் முக்கிய சாலையான புசி வீதிகள் பாதாள வடிகால் சாக்கடை அடைப்பின் காரணமாக தேங்கியிருந்த மழைநீரை மின்சாதன இயந்திரம் மூலம் அப்புறப்படுத்த சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி துரித நடவடிக்கை மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி புசி வீதியில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி சாலைகள் மிதமான மழை பெய்தாலே மழைநீர் தேங்கி போக்குவரத்திற்கு இடையூறாக அமைந்து விடுகிறது. இதற்கு முக்கிய காரணம் பாதாள வடிகால் சாக்கடை அடைப்பு ஏற்பட்டுள்ளதால் இதுபோன்று நடைபெறுகிறது என கூறப்படுகிறது. மேலும் 2.25 கோடி ரூபாய் செலவில் பூமி பூஜை 2 மாதங்களுக்கு முன்பு போடப்பட்டது. ஆனால் பணிகள் நடைபெறுவதில் தாமதம் ஏற்படுவதால் முதன்மை பொறியாளர் தீனதயாளன் உடனடியாக பணிகளை முடிக்க வேண்டும் என்று கூறியுள்ள நிலையில் அப்பணி நடைபெறும் பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி இரவு பகல் பாராமல் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இன்று நடைபெற்ற ஆய்வில் தேங்கியிருந்த மழை நீர்களை மின்சாதன இயந்திரம் மூலம் அப்புறப்படுத்த ஏற்பாடுகள் செய்தனர். மேலும் எங்கெல்லாம் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை கண்டறிய அதிகாரிகளை கேட்டுக்கொண்டனர். ஆதி திராவிட நலத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற இருவருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறையில் உள்ள ஊழியர்கள் ஓய்வு பெறும் பொழுது அவர்களுக்கு நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் கௌரவப்படுத்தி வழி அனுப்புவது வழக்கம். அதன்படி ஆதி திராவிட நல மற்றும் பழங்குடியின நலத்துறையில் முதுநிலை கணக்கு அதிகாரியாக பணியாற்றிய ஸ்ரீதரன், பல்நோக்கு ஊழியராக பணியாற்றிய பக்தவக்ஷலம் ஆகியோர் நேற்று பணி ஓய்வு பெற்றனர். இவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நலத்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. விழாவில் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் ஆய்வு பெற்ற இருவருக்கும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கண்காணிப்பாளர்கள் பழனி, லாபஸ் வேல்முருகன், கதிரவன், தேவி, நல ஆய்வாளர் அதிகாரிகள், ஊழியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்தினர். புதுச்சேரி பூர்வீக அட்டவணை இனத்தவர் உரிமை பாதுகாப்பு இயக்கம் சார்பில் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இம்மனுவில் புதுச்சேரி மாநில பூர்வீக அட்டவணை இன மக்களை 16% இடஒதுக்கீட்டினை பாதுகாத்திட வேண்டும், பூர்வீக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தற்பொழுதைய நிலையை தொடர வேண்டும், இந்திய குடியரசுத் தலைவரால் அறிவிக்கப்பட்ட 5/3/1964 தேதியை அரசு மாற்றவோ அல்லது திருத்தம் செய்யவோ கூடாது என்ற கோரிக்கையை வலியுறுத்தினர். முதலமைச்சரும் அட்டவணை பிரிவு மக்களுக்கு பழைய நடைமுறையை பின்பற்றப்படும், இதில் எந்த மாற்றமும் வராது என உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் கௌரவ தலைவர், முன்னாள் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் அன்பழகன், தலைவர் பரமசிவம், செயலாளர் கோவிந்தன், பொருளாளர் சுதர்சனன், துணைத் தலைவர்கள் ராமசாமி, இன்பசேகரன், கண்ணதாசன், மூர்த்தி, ஆனந்தன் மற்றும் பல சமுதாய தலைவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சாலையோர வியாபாரிகளுக்கான உணவு திருவிழாவை கவர்னர் கைலாசநாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரியில் சாலையோர வியாபாரிகளுக்கான உணவு திருவிழா மற்றும் சாலையோர வியாபாரிகளுக்கான கடனுதவி வழங்கி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய நகராட்சிகள், வங்கிகள் கடனை திருப்பிச் செலுத்திய சாலையோர வியாபாரிகளுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்து சாலையோர வியாபாரிகள் அமைத்த கைவினை உணவு அரங்குகளை பார்வையிட்டனர். விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரியில் 2447 பதிவு பெற்ற சாலையோர வியாபாரிகள் பிரதமரின் கடனுதவி திட்டத்தால் பயனடைந்துள்ளனர். புதுச்சேரியின் தனிநபர் வருவாய் 2.75 லட்சமாக உயர்ந்துள்ளது. புதுவைக்கு சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவதுடன் சாலையோர கடைகளில் தான் அவர்கள் உணவை உண்கின்றனர். எனவே விபத்துகள் ஏற்படாத வகையில் சாலையோர கடைகளை அதன் உரிமையாளர்கள் அமைக்க வேண்டும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதை அடுத்து புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது.
மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடற்கரை பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது. மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று நள்ளிரவு ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் மற்றும் கோபால்பூருக்கு இடையே கலிங்கப்பட்டினம் அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் 7 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. விஸ்வ இந்து பரிஷத் 50ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. விஸ்வ இந்து பரிஷத் வட தமிழகம் திருக்கோவில் பூசாரிகள் புரோகிதர்கள் பிரிவின் இணையமைப்பாளர் ஸ்ரீ ரமணியன் என்ற இளங்கோ அறிவுறுத்தலின்படி விஸ்வ இந்து பரிஷத் நகர மாவட்ட தலைவர் சத்தியமூர்த்தி, பங்கஜ்தல் மாவட்ட அமைப்பாளர் ஸ்ரீ சதீஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் ஸ்ரீ வலம்புரி சுந்தரவிநாயகர் திருக்கோவில் சமுதாய நலக்கூடத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமினை ஸ்ரீ தட்சிணாசினி சித்தர் பீடாதிபதி தவத்திரு அருள்மிகு அடிகளார் மற்றும் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் டாக்டர் வெற்றி செல்வம் ஆகியோர் இலவச மருத்துவ முகாமை துவக்கி வைத்தனர். இந்த மருத்துவ முகாமினை விஸ்வ இந்து பரிஷத் மாநில நிர்வாகிகள் ஸ்ரீ செல்வம், ஸ்ரீ கோவிந்தன், ஸ்ரீ சரவணகுமார், ஸ்ரீமதி ஞானவல்லி, பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட நிர்வாகி ஸ்ரீ சக்திவேல், ஸ்ரீவாசு, ஸ்ரீ முரளிதரன் மற்றும் பலர் கலந்து கொண்டு மக்களுக்கு கண், காது, மூக்கு, தொண்டை, இருதயம், சர்க்கரை, இரத்த கொதிப்பு உள்ளிட்ட பொது மருத்துவ பரிசோதனை செய்து ஆலோசனைகளும் இலவச மருந்துகளும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பெல்கிஸ் வீதியில் அமைந்துள்ள பெரிய பாளையத்தம்மன் ஆலயத்தின் 66ஆம் ஆண்டு மகோற்சவ விழாவை முன்னிட்டு மின் அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பெல்கிஸ் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரிய பாளையத்தம்மன் ஆலயத்தில் 66ஆம் ஆண்டு மகோற்சவ விழா கடந்த 29ஆம் தேதி வியாழக்கிழமை கணபதி ஹோமம், காப்பு கட்டுதல், கரகம் ஜோடித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் நேற்று சுவாமிக்கு அபிஷேகம், பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்று மின் அலங்காரத்தில் அம்மன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியாங்குப்பம் ராதாகிருஷ்ண நகர் செட்டிக்குளம் அருகே எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 32ஆம் ஆண்டு செடல் மற்றும் தேரோட்டம் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் ராதாகிருஷ்ண நகர் செட்டிக்குளம் அருகில் அமைந்துள்ள நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 32ஆம் ஆண்டு செடல் உற்சவம் மற்றும் தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு அருள் காட்சி அளித்தார். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் வீதி உலா புறப்பாடு நடைபெற்றது. முன்னாள் அரசு கொறடா ஆனந்தராமன், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர், அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர். விழாவில் திமுக கலை இலக்கிய பேரவை மாநில அமைப்பாளர் சிவசங்கரன், திமுக செயலாளர் சீதாராமன், அரியாங்குப்பம் தொகுதி அதிமுக செயலாளர் ராஜா உள்ளிட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆஸ்திரேலியா, இந்தியா அண்டர் 19 அணிகளுக்கான ஒருநாள் போட்டிகள் செப்டம்பர் மாதம் புதுவையில் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி சிக்கம் விளையாட்டு மைதானத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் நிர்வாகிகள், ஆஸ்திரேலியா U19 அணிக்கு எதிராக இந்தியா U19 அணி 3 நாள் போட்டிகள் மற்றும் 4 நாள் போட்டிகளிலும் ஆடுகின்றது. இதில் 3 ஒருநாள் போட்டிகள் புதுச்சேரி துத்திப்பட்டில் உள்ள சிக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 21, 23, 26 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளதாகவும் இதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது நடைபெற்று வருவதாக தெரிவித்தனர். புதுச்சேரியை சேர்ந்த இளம் கிரிக்கெட் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தனர். இந்திய அணியின் முன்னாள் கேப்டனும் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட்டின் மகன் சமித் டிராவிட் 19 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய அணியில் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் ஆடும் அறிமுக போட்டியை புதுச்சேரியில் நடைபெறும் ஆஸ்திரேலியா U19 அணிக்கு எதிரான போட்டி என்பது குறிப்பிடத்தக்கது. திருபுவனை தொகுதிக்குட்பட்ட 6 மாற்றுத்திறனாளிகளுக்கு 5,40,000 ரூபாய் மதிப்பீட்டில் சமூக நலத்துறை மூலம் மோட்டார் வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 மாற்றுத்திறனாளிகளுக்கு 5,40,000 ரூபாய் மதிப்பீட்டில் சமூக நலத்துறை மூலம் மோட்டார் வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு மோட்டார் வாகனத்தை வழங்கினார். இதில் சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி, துணை இயக்குநர் ஆறுமுகம் மற்றும் அதிகாரிகள், அன்பழகன், ஸ்ருதி உட்பட சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
ஆவணி மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோவில் அருகில் சல்மாக்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு மாதம் பூசத்தின் போதும் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக ஆவணி மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோவில் அருகில் சன்மார்க்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தட்சிணாமூர்த்தி, செல்வி, ரகுராமன், ராஜகோபால், பாலாஜி, மாரிசன், விஜயா, ஆறுமுகம், சுகன்யா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தற்காலிக பேருந்து நிலையத்தில் ஓட்டுநர்களுக்கு இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை போக்குவரத்து சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். இந்த முகாமில் அரசு மற்றும் தனியார் மருத்துவ பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு இலவச கண் மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது. இதில் கண் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவர்கள் மருந்துகளையும் ஆலோசனைகளையும் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து எஸ்பி மோகன்குமார், செல்வம், இன்ஸ்பெக்டர் நாகராஜ் மற்றும் போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டு இந்த முகாமில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் 43ஆம் ஆண்டு நிறைவு விழா, கொடியேற்றுதல், கலச விளக்கு, வேள்வி பூஜை மற்றும் அன்னதானம் முதலிய நிகழ்ச்சிகளுடன் விழா சிறப்பாக நடைபெற்றது. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் 43ஆம் ஆண்டு நிறைவு விழா பக்காரு அடிகளார் அவர்களின் நல்லாசியுடன் நடைபெற்றது. இதில் சக்தி கொடியேற்றுதலை தொடர்ந்து கலச விளக்கு பூஜையும், அன்னதானம் மற்றும் ஏழைகளுக்கு ஆடை தானம், ஆன்மீக சொற்பொழிவு ஆகிய சமுதாய பணிகளுடன் 43ஆம் ஆண்டு நிறைவு விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் ஆன்மீக அன்பர்களும் செவ்வாடை தொண்டர்களும் அனைத்து விழா நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6695 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 89 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஜிப்மர் மருத்துவமனையில் இரட்டை குடியுரிமை பெற்ற மாணவர்கள் சேர்ந்தது குறித்து ஆளுநரிடம் புகார் அளித்திருந்தோம். சபாநாயகர் செல்வம் தகவல். புதுவையில் நேற்று பெய்த மழையில் தற்காலிக பேருந்து நிலையம் சேரும் சகதிகமாக மாறியது. பயணிகள் அவதி. முதலமைச்சர் ரங்கசாமி தன்னுடைய சுகாதாரத்துறையை கவனிப்பதில்லை. இது தொடர்பாக ஆய்வுகள் நடத்தப்படவில்லை. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. அரசு சார்பில் புதுவை சிவம் நினைவு நாள் அனுசரிப்பு. சபாநாயகர், அமைச்சர்கள் பங்கேற்று அஞ்சலி. அட்டவணை இன மக்களுக்கு பழைய நடைமுறையை பின்பற்றப்படும். முதல்வர் ரங்கசாமி உறுதி. கடனை திருப்பி செலுத்திய சாலையோர வியாபாரிகளுக்கு பரிசு வழங்கும் விழா. முதல்வர், கவர்னர் திறந்து வைப்பு. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.